மத்தியில் வந்திருக்கிற நெல்லை கிறிஸ்டி அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார். நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றியிலே இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறேன். இந்த நாளிலும் நாம் வசனத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் ராஜா. அதை பேச நான் தகுதியற்றவன், ஆனாலும் உம்முடைய தகுதியினாலே நிரப்புவீராக. ராஜா, நீங்க பேசுன தகப்பனே, ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வார்த்தைகளை என்னுடைய வாயில வையும் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பேசும் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். பரவாயில்லை. நம்ம வாசித்த சங்கீதம் தான் நான் எடுத்துக்கொண்ட வசனம். நிழல் நிழல் எப்படி உருவாகுது சொல்லுங்க. நிழல் எப்படி உருவாகுது? வெயில் படுறதுனால நிழல் உருவாகும். அதாவது ஒரு வெளிச்சம், வெயிலுன்ற நைட்டு ஏதோ ஒரு வெளிச்சம் ஒரு இது மேல, ஒரு உருவத்து மேல படுறப்போ அதுக்கு எதிர்பக்கத்துல நிழல் உண்டாகும். அந்த வெளிச்சத்தை ஒரு புறம் வாங்கி இன்னொரு பக்கம் நிழல் உண்டாகும். அப்போ நமக்கு எல்லாம் தெரிந்த இது என்னன்னா, ஒளி இருந்தாதான் வெளிச்சம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு வெளிச்சம் இருந்தாதான் நிழல் உருவாவதற்கு வாய்ப்பே இருக்கே. ஒரு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்கல்ல, வெயில்ல நிக்கிறவங்களுக்கு தான் நிழலோட அருமை தெரியும் அப்படியும் சொல்லுவாங்க. அந்த வெயில்ல இருந்து நம்மை காப்பதும் அந்த நிழல் தான். கொஞ்ச நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு இளைப்பாறுதலை, ஒரு குளிர்ச்சியை நமக்கு தருவதும் நிழல் தான், இல்லைங்களா? அதான் நம்ம வாசித்த சங்கீதத்துல முதல் வசனம் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு எப்பவுமே தெரியும், ஆண்டவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்தாதான் பின்பாக நம்ம யாருக்குனாலும் நிழல் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வேதாகமத்தை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். எந்த ஒரு ஆசீர்வாதமோ, எந்த ஒரு வாக்கு தத்துவமோ, எந்த ஒரு உடன்படிக்கையோ ஆண்டவர் செய்தாலும் அதற்கு முன்பாக என்ன இருக்கும்? ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, ஒரு உடன்படிக்கை பண்றாரு, ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. அந்த வசனத்துக்கு முன்னால என்ன இருக்கும்? ஒரு கட்டளை இருக்கும். எப்பவுமே ஒரு வசனமா இருந்தா இந்த வசனத்தோட பின்பகுதியில தான் ஆசீர்வாதம், முன்பகுதியில ஒரு கட்டளை, ஒரு கண்டிஷன் இருக்கும். இதை செய்யினா நான் இதை செய்வேன். இப்போ எகிப்துக்கு உண்டான எந்த ஒரு வாதையும் உனக்கு வர பண்ணேன், அதை நம்ம சொல்லி சொல்லி ஜெபிப்போம் இல்லையா? ஏசப்பா, நீங்க சொன்னீங்களா எந்த வாதையும் எங்களுக்கு வரக்கூடாது சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாக நீர் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டார். எல்லா கற்பனையும் கை கொண்டாதான் எகிப்துல இருக்கிற எந்த வாதையும் நமக்கு வராமல் இருக்கும். இதே போலதான் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன் இருக்கும். நீ இதை செஞ்சீன்னா நான் கூட இருப்பேன், நீ செஞ்சீங்கன்னா இது நடக்கும். எல்லாத்துக்கு முன்பாக ஒரு கண்டிஷன் கண்டிப்பா இருக்கும். அப்போ இங்க என்ன பார்க்கணும்னா, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, உன்னதமானவருடைய மறைவுல நம்ம இருக்கணும். இந்த உன்னதமானவர்ன்ற வார்த்தை அந்த மூல பாஷையில பார்க்கும் பொழுது ஏல் எலியோன்னு போட்டிருக்கு. ஏல் எலியோன்னா அநேக நாமங்கள் இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு அநேக நாமங்கள் இருக்கு. யெகோவா ராஃபா சொல்றோம், சுகமளிக்கும் கர்த்தர், எல்ரோயி நம்மை காண்கிறது, யெகோவா மெக்காதிஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், இது எல்லாம் இருக்கு. இந்த ஏல் எலியோன்னா கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் சொல்றோம் இல்லையா? அதாவது காட் மோஸ்ட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவரோட உயர்ந்த நாமம். எல்லா நாமத்துக்கும் உயர்ந்த நாமம் இதுதான். அந்த உன்னதமானவருடைய மறைவுல நாம இருக்கும் பொழுதுதான் அந்த சர்வ வல்லவர், சர்வ வல்லவரும் சாதாரண நாமம் இல்லை, சர்வத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவருடைய நிழலில அப்பதான் நாம தங்க முடியும். இந்த வானாதி வானங்கள் கொள்ளாதவர்,
அந்த கர்த்தருடைய மறைவுல நம்ம இருக்கும் பொழுதுதான், அதாவது அவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து அந்த நிழலை நம்ம அனுபவிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. நம்ம என்னுடைய வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துல அவருக்குள்ளாக நாம் நன்றாக அந்த பிரசனத்தை உணர்ந்து நாம் வெளியே போகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தீர்க்கதரிசி தேவையில்லைங்க. சத்தியமா சொல்றேன். அது அந்த காலத்துலதான் தீர்க்கதரிசிகள் தேவை. ஆண்டவர் என்ன சொல்ற, கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் சொப்பனம் காண்பார்கள். இது என்ன எப்ப நடக்கும்னா, இந்த உன்னதமானோட மறைவுல நாம இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல நடந்ததை சொல்றேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்னுடைய பெருமைக்காக இந்த ஆண்டுடைய நாமம் பெருமைக்காக சொல்றேன். அவருடைய பிரசனத்துல அன்னைக்கு ஒரு விசேஷமான பிரசனத்தை நான் உணர்ந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில விசேஷமான ஒரு பிரசனத்தை உணர்ந்தேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே போறேன். நான் நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு ஆலயத்துக்கு சென்றுட்டு எங்க அக்கா வந்து அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பார்க்க போறோம். எங்க அக்கா மக வந்து வர்றா. நாங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அக்கா பொண்ணு வர்றா, வீட்டுல இருந்து வர்றா. அவ சொன்னா, சித்தி நான் ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டப்போ, அப்பா கார் எடுத்துட்டு போயிட்டாரு சித்தி, நான் பஸ்ல வந்தேன். நான் கேட்டேன் 27ல வந்தியா அப்படின்னு கேட்டேன். அநேக பஸ் வருது, அநேக நம்பர் பஸ் வருது, 27 பஸ்ல வந்தியா அப்படின்னு. சித்தி என்ன இப்படி கரெக்டா சொல்றீங்க, நான் அதுதான் வந்தேன். நான் சரி அந்த டைம் வச்சு, ஏன்னா நாங்களும் அதே இடத்துல இருந்தனால அதே பஸ்ல வந்தனால எனக்கு தெரியும் அந்த அந்த டைம்ல இந்த பஸ் வரும், 4-5 பஸ்ஸுங்க வரும், இந்த பஸ்ஸும் வரும்ன்றது தெரியும். கேட்டேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்ப எங்க அக்காவோட கணவர் வந்து அப்போ இன்னும் வரல. அவர் ஆலயத்துக்கு போயிட்டாரு, முடிச்சுட்டு இன்னும் வரல. அப்ப அக்கா சொன்னாங்க, அவரை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு மனசுல தோணுது, நம்ம வெளியே போய் லிஃப்ட்ல இறங்குவோம், அவர் ஸ்டெப்ஸ்ல ஏறி, அவர் லிஃப்ட் முக்கால்வாசி யூஸ் பண்ணவே மாட்டார். 1 மாடி 2 மாடி 3 மாடி வரைக்கும் அவரு படிக்கட்டுல தான் ஏறுவார். நான் யோசிக்கிறேன், நம்ம லிஃப்ட்ல இறங்குவோம், அவரு படிக்கட்டுல ஏறி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். அவரை பார்க்கல. நாங்க கார்ல வந்து ஏறிட்டு ஸ்டார்ட் பண்றோம், அவர் ஓடி வர்றாரு. என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, நான் படிக்கட்டுல ஏறி வர்றதுக்குள்ள நீங்க லிஃப்ட்ல இறங்கிட்டீங்க. இது கூட பரவாயில்ல. எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுல ஒரு ப்ரேயர் நடக்குது. அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு அன்னபூர்ணா, நம்ம இங்க இருக்கிற அன்னபூர்ணால தான் நிறுத்துறோம். அந்த ஹைவே இருந்து இறங்குற இருக்கு, அந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா. அங்க நிறுத்திட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு தோணுது, நல்லா தெரியுது, தோணுதுல தெரியுது, ஒரு அம்மா வந்து என்கிட்ட உங்க செயின் எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு தோணி, நான் வந்து எங்க வாங்கணும்ன்றத யோசிக்கிறேன். எந்த கடையில வாங்கணும் இத, அதாவது கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு சொல்லணுமே, அந்த நேரத்துல யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எந்த கடையில வாங்கணும்ன்றத சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த கடைன்றது வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டேன். நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஒரு அம்மா நேர்ல வந்து என் பின்னாடி இருந்து வந்தாங்க. என்னை எப்ப பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பின்னாடி இருந்து தட்டினாங்க. என்ன அப்படின்னு கேட்டோன்னே, உங்க செயின் எங்க இருந்து வாங்கினீங்க, தங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்ட்டு அந்த இடத்த சொன்னேன். அந்த 3வது காரியம், மத்த 2 கூட ஏதோ எத்தேச்சியா நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த 3வது காரியம் நமக்கு எத்தேச்சியா நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது நடக்கிறப்பதான் நான் யோசிச்சேன், ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளாகவே இருக்கும் பொழுது அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது அவர் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். அப்ப அந்த உன்னதமானுடைய மறைவுல நம்ம இருக்கும் பொழுதுதான் இந்த அதிகாரத்துல சொன்ன இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும், இது எல்லாத்துக்கும் கர்த்தர் எப்படி நம்மை காப்பாற்றுவார்னா, அவருடைய மறைவுல முதல்ல நம்ம தங்கி இருக்கணும். அவருடைய பிரசனத்துல அப்படி இருக்கும் பொழுதுதான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவானன்னு போடல, அவன் இருப்பானன்னு போடல. இருப்பான்னு சொல்லி போட்டா, ஒருவேளை வெயில் வருது, நிழலுக்கு ஒதுங்குறோம். அப்ப இப்பெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. நாங்க அப்பா ஒரு எஸ்டேட்ல வேலை செஞ்சாரு, அங்கெல்லாம் பஸ் வசதி கிடையாது. நானே அப்போ வந்து 1st 2nd
அந்த அந்த வயசு. அப்போ ஒரு எஸ்டேட்ல இருந்து காலையில ஒரு எஸ்டேட்ல நடக்கும் ஆலயம், சாயந்தரம் இன்னொரு எஸ்டேட்டுக்கு நடந்துதான் போகும். ஒரு 2 மலை ஏறி இறங்கும், 8 மைல் ஏறி இறங்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா வெயில் வரும் இல்லையா, மத்தியான நேரத்துல தான் கிளம்பும், சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஒரு 3 மணி நேரம் நடக்கணும். அப்போ நடக்கிறப்போ வெயில் வரும். வெயில் வந்தா என்ன பண்ணுவோம், ஒரு மரம் வரும் அங்க. இது ஊட்டி பக்கம், கோத்தகிரி பக்கம்ன்றனால எஸ்டேட்ல நிறைய ஆரஞ்சு மரம்லாம் வச்சிருப்பாங்க. அங்க நம்ம எப்ப யார் வேணாலும் போய் பறிச்சு சாப்பிடலாம். எடுத்துட்டு தான் போகக்கூடாது, இவங்க இருக்கிறத பறிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். அப்போ அந்த ஆரஞ்சு மரத்தை பார்த்து நின்று இருக்கிற ஆரஞ்சை பறிச்சு சாப்பிட்டுட்டு ஓடையில தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப நடந்து போவோம். அது வெயிலுக்கு ஒதுங்குவது. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவதுன்னா தங்கி தாபரிப்பது. இந்த எல்லா வசனமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவருடைய நிழலில் தங்கி இருந்தாதான் அது நடக்கும். அப்படி தங்கி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உன்னதமான ஒரு மறைவுல நம்ம இருக்கணும். கண்டிப்பா அவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுதுதான் அவருடைய நிழல்ல நம்ம தங்கி இருக்க முடியும். ஈஸியா ஒருவேளை என்ன ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தா புரியுற மாதிரி நமக்கு சொல்லணும்னா இப்ப நம்மளுடைய இது நமக்கு நிரந்தரம் இல்லை. உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை இல்லைங்களா? நித்திய வாழ்க்கை மேலதான். அப்போ இது ஒரு வாடகை வீடு, ரைட்டா? இது ஒரு வாடகை வீடு. நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம். இப்போ அந்த ஓனர் நம்ம போறப்பே அவர் என்ன சொல்லுவாரு, சோர்ல ஆணி அடிக்க கூடாது, எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா கிளீனா வைக்கணும், மாசம் மாசம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த 1ஆம் தேதி ஆனா எனக்கு வாடகை வரணும். கண்டிஷன் போடுவாங்களா இல்லையா? கண்டிப்பா போடுவாங்க. அந்த கண்டிஷனை மீறி அப்படியெல்லாம் நாங்க கேட்க முடியாது. எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க இருப்போம். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிற முதலாளி கிட்டேயே அவர் சொல்றபடிதான் நம்ம நடக்கணும். இன்னொன்னு, அந்த வீட்டின் நிழல் நமக்கு தேவைன்னா அவருடைய தயவும் நமக்கு தேவை. நம்ம ஒரு தப்பும் செய்யாட்டினாலும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கலன்னா அவங்கள நம்ம வெளியேற்றுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன 1 மாசம் நோட்டீஸோ 3 மாசம் நோட்டீஸோ அவங்க கொடுத்து நம்மளை வெளியேற்றக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. ஒரு சாதாரண வாடகை வீட்டுல வாழ்றதுக்கு நம்ம இவ்வளவு தயவு நமக்கு தேவைன்னா, அந்த நிழல் நமக்கு தேவையானன்னா, அந்த ஓனரோட தயவு நமக்கு தேவைன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு உன்னதமானுடைய நிழல் வேணும்னா, அந்த சர்வ வல்லவருடைய நிழல் வேணும்னா நாம் அந்த உன்னதமானோட மறைவுல தங்கிதான் இருக்கும். அப்படி தங்கலைன்னா இங்க இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் நமக்கு வரவே வராது. வருவதற்கு வாய்ப்புகள் குறையும். நமக்கு பாதுகாவல் குறைவாக இருக்கிறதா, ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கிறதா, இந்த இதுல எல்லாமே கால் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். எவ்வளவு பெரிய வாக்கை யோசிப்பேன். நம்ம இந்த வசனம் டெய்லி நைட்டு சொல்றவங்க இருப்பாங்க, நான் சொல்லுவேன். அப்ப நம்ம பாட்டுக்கு உன்னதமானவர்கள் ஆரம்பிச்சு நீடித்த நாட்களாய் வரைக்கும் நம்ம கடகடகடன் அந்த 16 சிலர் 16 வசனம் ரைட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய கால் கண்ணில் இடாதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாங்க. எவ்வளவு பெரிய வேலை யோசிச்சு பாருங்க. ஒரு நம்ம அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் நம்ம விழாம இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்முடைய தூதர்கள் நம்மளை காப்பாத்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம டெய்லி விழுகிறோமா? இல்லையே. எவ்வளவு நாள் நம்ம விழாம இருக்கோம், ஏதோ ஒரு நாள் தான் விழுகிறோம். அந்த ஒரு நாள் விழுகிறப்ப ஏசப்பா உங்களுக்கு கண்டு இல்லையா, நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், நான் ஆலயத்துக்கான நான் போனேன், வர்ற வழியில நான் இப்படி விடணுமா, எவ்வளோ பேசுறேன். ஆனா விழுகாம இருக்கும் 1000 நாட்கள்ல அந்த தூதர்கள் தான் நம்மளை காப்பாத்துறாங்கன்னு நம்ம உணர்றோம். இது எல்லாம் நமக்கு வரணும்னா அந்த உன்னதமானவருடைய மறைவுல நம்ம இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். கண்டிப்பாக அவசியமாக
இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த மறைவில் இருந்தாதான் மீதி இருக்க எல்லா ஆசீர்வாதமும் பாதுகாவலும் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த கடைசி வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ கடைசி வரைக்கும் அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். அவர் ரட்சிப்பை நமக்கு அருளவராக இருக்கிறார். அதே போல நாமும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்பெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணேன், இப்பதான் என் சொந்த போக்குக்கு போறேன்னு சொன்னோம்னா நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நம் இறுதி மூச்சு வரைக்கும் நாம் நிலை நிற்கும் பொழுது கண்டிப்பாக நாம் ரட்சிக்கப்படுவோம். அப்படி ரட்சிக்கப்படணும்னா நாம் செய்ய வேண்டியது அந்த உன்னதமான மறைவுல நாம் தங்கியிருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம், லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது மரியாளிடம் காபிரியேல் வந்து சொல்றாரு இல்லைங்களா, இந்த மாதிரி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். வாசிக்கலாம் 31ஆவது வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்புறம் அடுத்தது வாசிக்கலாம். ஓகேமா, இவ்வளவு காரியங்களை அந்த தேவதூதன் நேரா நின்று மரியாள்கிட்ட சொல்றாரு. ஆனா இது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கா? அவங்க ஒரு குமாரனை பெறுவதற்கு சாத்தியம் இருக்கா? இல்லையா? அவங்க கன்னிகையாக இருக்காங்க, ஒரு கன்னிகையை பார்த்துதான் போனாருன்னு நம்ம பாக்குறோம், கன்னிகையா இருக்காங்க. ஆனா நீ ஒரு குமாரனை பெறுவேன்னு அவங்க சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், அவர் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு சாதாரண ஒரு பெண் தான். இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? லாஜிக்கல் எல்லாம் சொல்றாங்க, லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, நிதர்சனமா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமா? நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என்னுடைய சாட்சியை நான் சொல்லணும், உங்ககிட்ட அநேக முறை சொல்லியிருக்கலாம், திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் ஒரு போதகரோட மகள் தான். ஆனா நான் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். சின்ன வயதுல இருந்து யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். கொஞ்சம் சிக்லி வேற. நான் எனக்கும் என்னுடைய அக்காவுக்கும் நடுவுல 3 ஆண் மக்கள் இறந்துட்டாங்க. 5ஆவதா நான் பிறந்தனால எனக்கு கொஞ்சம் சிக்காவும் இருந்தனால கொஞ்சம் பொத்தி 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 வச்சதுனால நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். யார்கிட்டயும் எவ்வளவு பேர் இப்ப சபை மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள ஓடி போய் உக்காந்துருவேன். இப்ப பிள்ளைங்க எப்படி போனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி நான் புக்கை வச்சுட்டு உட்காந்துருவேன். நல்ல இந்த புக்கு, பாட புத்தகம்லாம் இல்லை, கதை புக்கை வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். வெளியே வரவே மாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன். அப்போ ஒரு வயதான ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, இந்த மகள் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண போறாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், எங்க அப்பா ஊழியக்காரர், பிள்ளைங்களும் ஊழியத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, எங்க அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஊழியத்துக்கு. இந்த குழந்தையாவது எனக்கு உயிரோட கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்யறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு அவங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஓகே, ரைட். ஆனா நான் யோசிச்சேன், நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்டயே பேச மாட்டேன்றோம், முன்னாடி மைக்க பிடிச்சி நம்ம எங்க பேச போறோம்? சின்ன வயசுல யோசிச்சு, சின்ன வயசுல அப்படிதான்னா பெரிய ஆகுற வரைக்கும் நானு அப்படிதான். சண்டே கிளாஸ்லாம் பிரைஸ் வாங்குவேன். எதுல வாங்குவேன்னா, எழுதுறோம் இல்லையா, எழுத்து தேர்வுல மட்டும்தான் பிரைஸ் வாங்கினேன் இல்லையா, பேச்சு தேர்வுல நான் வாங்க மாட்டேன். ஆனா எங்க அக்கா வந்து அப்படியே எனக்கு ஆப்போசிட். யார் வந்தாலும் அங்கிள், ஆண்டி, அண்ணா, அக்கா வாங்க உட்காருங்க, பயங்கரமா கவனிப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க. உட்காந்து எங்க அப்பா இருக்காங்களோ இல்லையா, எங்க அக்கா இருந்துட்டா போதும், வர்றவங்கள பேசி அனுப்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாத்துலயும் பிரைஸ் வாங்குவாங்க, முன்னாடி நின்று பேசுறது. சின்ன வயசுல இருந்து அவங்க, ஆனா எனக்கு அவங்களுக்கு 8 வயசு வித்தியாசம்ன்றதுனால அவங்க சண்டே கிளாஸ் டீச்சரு, நான் ஸ்டூடெண்ட்.
அதனால அவங்க எல்லாம் முன்னாடி நின்று நடத்துறது, ப்ரோக்ராம் நடத்துறது எல்லாம் அவங்கதான். நம்ம ஓரமா உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம். படிச்சு முடிச்சோம். எங்க எங்க குடும்பம் முழுசும், எங்க அம்மா சைடும் சரி, அப்பா சைடும் எல்லாம் பாத்தீங்கன்னா அநேகர் போதகர்களா இருக்கிறாங்க. 1000 இருந்தாங்க. ஒண்ணு போதகரா இருப்பாங்க, ஆம்பளைங்க எல்லாம் போதகரா இருப்பாங்க, இல்ல டீச்சர்களா இருப்பாங்க, பெண்கள் எல்லாம் டீச்சர்களா இருப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சயின்ஸ் எடுத்தோம்னா திருப்பியும் டீச்சர் வேலைக்கு நம்மள அனுப்பிச்சிருவாங்க, முன்னாடி நின்று நம்மளால பேச முடியாதுன்னு நான் காமர்ஸ் தான் எடுப்பேன். ஏன்னா ஓரத்துல உட்காந்து கணக்கு எழுதணும்னா போதும், இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தோம்னா போதும், யார்கிட்டயும் நம்ம பேச வேண்டாம். அப்படிதான் நான் அந்த படிப்பையே நான் எடுத்தேன். வேலைக்கு போகும் பொழுதும் பேங்க்ல வேலை கிடைச்சது. நான் அப்பவும் சொன்னேன், சார் முன்னாடி எல்லாம் எனக்கு வேலை கொடுக்காதீங்க, பின்னாடி ஏதாவது உட்காந்து எழுத்து வேலையா இருந்தா எனக்கு கொடுங்க, இல்ல கம்ப்யூட்டர்ல நாள் ஃபுல்லா உட்காரணுமா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு என்ன வந்து பிரான்ச்ல இருந்து டிவிஷனல் ஆபீஸ்க்கு மாத்திட்டாங்க. லோன் எல்லாம் சாங்ஷன் பண்ற வேலை. அது என்ன இருக்கிறதெல்லாம் பார்த்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாள் ஒன்று வந்து கர்த்தர் என்னை உடைக்கிற வண்ணமாக உடைத்தார். எப்படி உடைக்கணுமோ அப்படி உடைத்தார். என்னையே ஒப்பு கொடுக்க வச்சேன். நீங்க எங்க சொன்னீங்கனாலும் நான் போறேன், எங்கனாலும் நான் போறேன், எவ்வளவு தூரம்னாலும், எவ்வளவு பேர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாலும் அங்க போய் நான் பேசுறேன், நான் பேசுறேன், நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்னை ஒப்பு கொடுக்க வைத்த தேவன் இன்றைக்கு என்னை உங்கள் முன்னாடி நிற்க வச்சு. நான் சொன்னது பாதிதாங்க, நான் பண்ண அட்டூழியம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இன்றைக்கு நான் இங்க நின்று பேசி கொண்டிருக்கேன். நான் அது அவருடைய பலனை தவிர வேற எதுவுமே நான் இல்லை. கண்டிப்பா நான் இங்க பேசி கொண்டிருப்பது நான் இல்லவே இல்லவே. அவர் மாத்திரம் என்னை கர்த்தர் இந்த இடத்துல நின்று பேச வைக்க முடியும் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தரால் கூடும். உங்களை என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதை செய்ய வைக்க ஆண்டவரால் கூடும். அததான் வந்து அந்த தூதன் சொல்றாரு. வாசிக்கலாம் 34வது வசனம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலையிடும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வராவிட்டால் கர்த்தருடைய வேலையை நம்மால் செய்ய முடியவில்லை. உலக பிரகாரமாக நம்முடைய பலத்தை வச்சு, நம்முடைய புத்தியை வச்சு, நம்முடைய ஞானத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். நம்முடைய உடல் உழைப்பை வச்சு எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஆனா ஆண்டோடைய காரியத்தை நம்ம செய்யணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. நான் சொல்றது இங்க நின்று பேசுறதுதான் தெரியுது இல்ல, நான் இங்க பேசிட்டு நான் போயிடலாம், எப்படி வேணாலும் நான் பேசலாம். ஆனால் அவர் இல்லைன்னா நம்மளால நின்று பேச முடியவே முடியாது. நான் பேசுறது மாத்திரம் இல்லை, இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணவர், இந்த லைட்டை போடுறீங்களா, முன்னாடி நின்று பாட்டு பாடுறீங்களா, வேதாகமத்தை வாசிக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வேலையை செய்யணும்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லாம நம்ம செய்யணும். அவருடைய பலம் நம்மேல் நிழலிடாமல் கர்த்தருடைய காரியம் எதையும் நம்மால் செய்ய முடியாது. எனக்கு நல்லாக தெரியும். ஒரு வயதான போதகர், அவர் எங்களோட உறவினர் தான், அவர் சொன்னார், நான் முதல் முறை நம்ம ஆலயத்துல வந்து நான் குட் ஃப்ரைடேக்கு தான் நான் பேசினேன் முதல் முறை. அப்போ நான் போய் சொன்னேன், அவர் எங்க அப்பாவுக்கும் நல்ல ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், அங்கிள் எனக்கு போய் பேச நடுங்குது அங்கிள், எனக்கு நான் எப்படி போய் முன்னாடி நிற்பேன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கும் வந்து நிற்கும் வரைக்கும் எனக்கு நடுக்கம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, நடுங்கிட்டு தான் இருக்கு. எங்க போனாலும் சரி, எங்க போனாலுமே அந்த நடுக்கம் இருக்குதான் செய்யும். நடுங்குது அங்கிள், போய் அழுதுட்டேனா நான் என்ன பண்றது அங்கிள், ஏன்னா நான் அந்த வேலையும் பண்ணுவேன். ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா பாதி ஜெபத்தை அழுதுவேன், ஏன்னா மறந்துடும், வார்த்தை வராது. சீரியஸா சொல்றேன், நான் பாதி ஜெபத்துல இப்போ ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்கன்னா என்னென்னவோ யோசிச்சு வச்சிருப்பேன், ஆனா பாதி ஜெபத்துல பிளாங்க் ஆயிரும், ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருவேன். அங்கிள் ஜெபத்துக்கே பாதியில நிறுத்தி அழுவேன் அங்கிள்,
இங்க போய் முன்னாடி நின்று வேற பேச சொல்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நானே சொன்னேன். அவர் சொன்னவர், நீ உன்னை நம்பி போகாதம்மா, நீ அவரை நம்பி போ. ஏன்னா இதே இந்த குட் ஃப்ரைடேல பேசுறதெல்லாம் எல்லாரும் ரொம்ப சாதாரணமா நினைப்பாங்க. அப்படிதான் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நினைச்சு அவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நின்றுட்டாருமா. பேப்பரும் அவர் கையில இருக்கு, எல்லாமே நிக்குது, அவருக்கு பேச வார்த்தை வரல. அங்க நின்றுட்டு அப்படியே நிக்கிறாரு, பிளாக் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு. ஹெட் மாஸ்டர் எவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்க, அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனா அவர்னால பேச முடியல. அப்புறம் நான் அவரை இறக்கி, சரி ஐயா நீங்க உட்காருங்கன்னு சொல்லி, குட் ஃப்ரைடேன்றதால ஆயிரங்கள் எத்தனை குட் ஃப்ரைடே பார்த்துருப்பாங்க. சரி அந்த வார்த்தையை நான் பேசி முடிச்சேன். நீ போய் பேசு, நீ பேசிட்டீன்னா ஆண்டவர் உன்னை அதுக்காக அழைச்சிருக்காங்கன்னு அர்த்தம், நீ அப்படி நம்பி நீ போன்னு சொன்ன. பேசுறது மாத்திரம் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது பரிசுத்த ஆவி, நீங்க ஒருவேளை ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்தாலும் போதும், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காங்கன்னு அவ்வளவுதான், சிம்பிள். பரிசுத்த ஆவியானவரே பலம் உண்மை நிழலிடும். அப்போ ஒருவேளை ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை சொல்லியிருக்கலாம். நம்ம இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நம்மளும் யோசித்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன ஒரு சாட்சியா உங்க முன்னாடி இருக்கு. கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராக தான் இருக்கிறார். இப்ப இந்த தேவதூதன் சொன்னாரு மரியாள் கிட்ட, சொன்ன வார்த்தை நடந்துதா இல்லையா? நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா? அவர் சொன்னார்ல, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய தேவனுடைய குமாரன் எனப்படுவார். நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா? நடந்து கொண்டுதான் இருக்கு. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவீரார். அது நடக்குமா நடக்காது? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வேத வல்லுநர்கள் மாத்திரம் இல்லைங்க, விஞ்ஞானிகள் கூட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை போல வேற எந்த புத்தகத்திலும் நிறைவேறுன்னு சொல்றாங்க. அக்யூரேட்டா ஒரு நாள் கூட மாறாம நிறைவேறுவது இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தை. இதுவரைக்கும் நிறைவேறுச்சுன்னா இனியும் நிறைவேறுமா நிறைவேறாது? மற்றவங்களுக்கு நடந்துச்சுன்னா நமக்கு நடக்குமா நடக்காது? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுதான் அதுக்கு இவர் சொல்றாங்க, இதோ நான் உங்களுடைய அடிமை. மரியாள் சொன்னாங்க இல்லையா, இதோ நான் உங்களுடைய அடிமை, நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வேன். அவங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஒன்னே ஒன்று, காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு, அவ்வளவு. நம்மளுடைய அவசரத்துக்கு ஆண்டவர் என்னைக்கும் வேலை செய்ய மாட்டார். நம்ம மெதுவா போனா அவரும் மெதுவாகவும் வரமாட்டார், நம்ம வேகமா ஓடுறதுனால அவர் நமக்கு வேகமாகவும் வரவும் மாட்டார். அவருடைய வேகத்துலதான் அவர் வருவார். ஆனால் அதனதின் காலத்துல அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற கர்த்தர். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளலாம். 14வது அதிகாரம், அந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மோசேயும் ஆரோனும் 12 பேரை கானான் தேசத்துக்குள்ளாக உளவாக அனுப்புறாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாக்குறதுக்கு அனுப்புறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த காரியம் தான். அவங்க அனுப்புறாங்க. வந்தவங்கள 10 பேர் என்ன சொல்றாங்க? அந்த தேசம் முடியாது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் 27, 28 வாசிங்க. போதும். என்ன சொல்றாங்க? நீங்கள் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். சொல்லுவாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா எங்களாலதான் ஏற்றுக்கொள்ள
முடியல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிதான் சொல்றாங்க. பாலத்தேனும் ஓடுற தேசம் தான். ஒரு திராட்சை கொலைய 2 பேரும் தோல்ல வச்சு கொண்டு வரதான் செய்யறாங்க. எல்லாம் கரெக்ட் தான், கர்த்தர் சொன்ன மாதிரிதான் அந்த தேசம் இருக்குதுதான். ஆனாலும் இந்த ஆனாலும் தான் நம்முடைய காரியங்களை நாம் சுதந்திரிக்க தடையாக இருக்கும் காரியங்கள், நமக்கு வர வேண்டிய காரியங்களை நமக்கு நம்மை தடுப்பதற்கான ஒரே வார்த்தை என்னன்னா இந்த ஆனாலும் தான். அவங்க சொல்றாங்க, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகள், அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். ரொம்ப பலவான்கள் அவங்க ஏனாக்கின் புத்திரர். இன்னும் பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம், அவ்வளோ பெருசா இருந்தாங்க. பட்டணம் ரொம்ப அரணிப்பானது, மதில்கள் எல்லாம் ரொம்ப பெருசு, நம்மளால ஒண்ணு போக முடியாது. தேசம் நல்ல தேசம் தான், கடவுள் கொடுக்கிற தேசம் நல்ல தேசம் தான், ஆனா நம்மால மேற்கொள்ள முடியாது. இதுக்கு ஒருவேளை நம்மளும் அப்படி சொல்லிருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு அந்த பலன் இல்லை, என்னால இந்த காரியம் செய்ய முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சொல்லி கொண்டிருந்தா, நான் சொல்லுற ஒரே வார்த்தை, ஆதியிலேயே ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆதாம உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனாரா, இல்ல ஏதேன் தோட்டத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஆதாம உருவாக்குனாரு? அவர் ஒன்னும் ஆதாம உருவாக்கிட்டு ஐயோ அவனுக்கு சாப்பிட பழம் இல்லை, பழம் வர வைக்கணுமே, ஐயோ அவனுக்கு கறி மீன் வேணும், நம்ம ஒரு ஆடு மாடெல்லாம் செய்யலாம், மீன் உருவாக்கலாம், அப்படி அவரு செய்யல. எல்லாவற்றையும் நேர்த்தியாக உருவாக்கி சகலமும் நல்லதென்று கண்டு அதற்கு அப்புறம் தான் ஆதாமிய உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு தான் அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விடுறாரு. அப்போ நம்மை இந்த ஏதேனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தாருன்னா நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்காரா இல்லையா? வைத்திருக்க. அப்போ நம்ம அதை அனுபவிக்காமல் போவதற்கு காரணம் யார்? நம்மதான். அதைதான் நம்ம இன்னைக்கு உணரணும். எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் ஆதாம அங்க கொண்டு போய் விட்டார். அந்த இடத்துல கொண்டு போய் விட்டதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப நம்ம இந்த பட்டணத்துல இந்த இடத்துல இருப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜனங்களை பத்தி தான் நமக்கு தெரியுமே. தண்ணி இல்லைன்னா கல் எடுத்துருவாங்க, கறி இல்லைன்னா கல் எடுத்துருவாங்க அடிக்கிறதுக்கு. இப்போ எதிர்க்கிறது ராட்சதர்கள், நமக்கு பலன் இல்லை, நம்ம எல்லாரும் குட்டி குட்டியா இருக்கும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்பவும் என்ன பண்றாங்க, மோசையும் ஆரோனையும் கொல்வதற்காக எல்லாம் கூடி வந்துட்டாங்க. இப்ப காலேஜ் என்ன சொல்றாருன்னா 14வது அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷமா. கர்த்தர் நம்மே பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த பாலம் தேடும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கண்டிப்பா அவர் நமக்கு நம்மே பிரியமா இருந்து நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் கொடுக்க வல்லவராக தான் இருக்கிறார். வாசிங்கம்மா. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிர. கெஞ்சி கேட்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. நீங்க அந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு, நான் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டாரு. மேக சம்பவம் நம்ம முன்னாடி இருக்கு, அக்னி சம்பவம் நம்ம முன்னாடி இருக்கு. இம்மட்டும் நம்மளை வந்து ஆண்டவர் வழி நடத்திட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு மட்டும் விரோதமாக கலகம் பண்ணிடாதீங்க. அடுத்தது வாசிங்கம்மா. அந்த தேசத்தின் ஜனங்கள் ஒருவேளை ஏனாக்கியரா இருக்கலாம், எப்படிப்பட்ட பலவான்களாக இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நமக்கு இரையாவார்கள், நமக்கு இரையாக தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அடுத்தது வாசிங்கம்மா.
அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போயிடுச்சு. அவளை காத்த நிழல் என்னன்னா, அவங்க பெரியவங்களா இருந்தாங்க, அவங்களுடைய மதில்கள் எல்லாம் அரணிப்பா இருந்துச்சு, ரொம்ப பெரியதாக இருந்துச்சு, அவங்க ஏனாக்கியராக இருந்தாங்க, அவங்களுக்கு பலன் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, பராக்கிரமம் இருந்துச்சு. இதெல்லாம் தான் அவங்களுடைய நிழல். ஆனா நம்முடைய நிழல் என்ன? உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நம்மோட கூட இருக்கிறது. அதை அவங்க உணராம போயிட்டாங்க. அதான் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிருச்சு. அவங்க நமக்கு இரையாவாங்க, நமக்கு இரையாவார்கள். நீங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும்னா நம்மை விட சின்னவங்களை நமக்கு விரோதமா கொண்டு வரவே மாட்டாரு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன பையன் இருக்கான், நம்ம கிட்ட வந்து எகிர்றான்னு வைங்க, என்ன பண்ணுவோம்? இவ்வளவு பெருசா இருக்கான், வந்து நம்ம கிட்ட எகிர்றான், என்ன பண்ணுவோம்? சப்புன்னு விட்டு போய் உட்காரு, இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்கிட்ட வந்தான், நான் ஓங்கி அவனை அடிச்சேன், அவன் அங்க போய் உட்கார்ந்தான். அப்போ அவன் என்கிட்ட வந்தான், நான் அடிச்சேன், அவன் போய் உட்காந்து, முடிஞ்சு போச்சு. எல்லாமே என் நான் முடிஞ்சு போச்சா? இதே நமக்கு விரோதமா ஒரு பெரிய ஆள் வர்றாரு, அப்ப என்ன பண்ணுவோம்? ஏசப்பா எனக்கு பலன் இல்லை, நீங்க தான் வரணும், நீங்க தான் என்ன காப்பாற்றணும். கண்டிப்பா அவர் காப்பாற்றுவார். காப்பாற்றினதுக்கு அப்புறம் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே என்னை இந்த இக்கட்டிலிருந்து மீட்டு வந்தார். அதுதான் அந்த வார்த்தை நம்முடைய வாயில வரணும்ன்றதுக்காக தான் நம்மை காட்டிலும் பலவான்கள், நம்மை காட்டிலும் பெரியவர்கள் எல்லாரும் நமக்கு எதிராக ஏன் வர்றாங்கன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் நம்மை காட்டிலும் பலவான்களை நமக்கு எதிராக அழைத்து வருகிறார். அவர் கெஞ்சுறார், தயவு செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய வேலை இது, இது ஆண்டவருடைய வேலை, இது அவருடைய சித்தம், நம்ம போக வேண்டியது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். அதற்கு விரோதம் மாத்திரம் நீங்க கலகம் பண்ணிடாதீங்கன்னு அவர் கெஞ்சுறாரு. ஆனா அவங்க கேட்கவே, எப்பொழுதும் போல அவங்க கேட்கவே இல்லை. முடிவு என்னாச்சுன்னா, வாசிக்கலாம், உபாகமம் 2வது அதிகாரம் 14-18 வசனங்கள். யுத்த மனுஷரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக, நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டு முதல் கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷம். அன்றைக்கு கலகம் பண்ணாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாரும் வடிந்து போகிற வரைக்கும் நீங்க இந்த தேசத்துக்குள்ள நுழைய மாட்டீங்க. அந்த யுத்த மனுஷர் எல்லாரும் மடிந்து போகும் மட்டும் வந்த காலம் எவ்வளவு வருஷம்? 38 வருஷம். அந்த தாமதம் யாருன்னா நினைச்சு? அவங்களாலதான் ஆச்சு. கர்த்தர் எதுவுமே செய்யல, அவர்களாலதான் ஆச்சு. இதுக்குதான் எப்பவுமே சொல்றது, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தொங்கும்போது சொல்றாங்க, இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். எவ்வளவு அனுபவிக்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்ன வார்த்தை அந்த தேசத்தில் சந்ததியவே இன்றைக்கு வரைக்கும் அழித்து கொண்டிருக்கு, இன்றைக்கு வரைக்கும் அழித்து கொண்டிருக்கு. நம்ம சாதாரணமா சொல்றோம், வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வந்தது எவ்வளவு வல்லமையானது பாருங்க. நம்ம கடக்கிறதுக்கு காலம் 38 வருஷம் ஆயிற்று. அவர்கள் பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய். இதை காட்டிலும் பரிதாபமான ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு வரவே வராது. என்றைக்கு கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாயிருச்சோ, அதுக்கப்புறம் நம்மை ரட்சிக்கிறதுக்கு யாருமே ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவது இல்லைதான். ஆனால் அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக, அவருக்கு முன்பாக கலகம் பண்ணினால் கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாக வந்து விரோதமாக தான் வந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக
இருந்துச்சாம். 16வது வசனம், யுத்த மனுஷர் எல்லாரும் ஜனத்தின் நடுவில் இருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து, என்றைக்கு அந்த கடைசி மனுஷன் இறந்தானோ அன்றைக்கே மோவாபின் எல்லையை அவங்க கடந்து விட்டாங்க. இன்றைக்கு நமக்கு ஏதாவது எல்லைகள் இருக்கிறதா, நம்மால் ஏதாவது தாண்ட முடியாமல் இருக்கிறதா, நம்ம ஆண்டவர்கள் ஒப்படைக்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கேட்போம், ஏசப்பா தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் தடையாக இருந்தேன், மன்னிக்கு. உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, உங்களுடைய திட்டம் நடப்பதற்கு ஒருவேளை எனக்கு தெரிந்து நான் செய்ய மாட்டேன். நமக்கு தெரிந்து நம்ம செய்ய போறதுல ஆண்டவருக்கு விரோதமா கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம். ஒருவேளை தெரியாமல் நான் செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. நம்ம கேட்போமா? இன்னைக்கு நம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுவோம். எவ்வளவு நாள் நம்ம ஆசீர்வாதமே பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் நுழைய முடியும். நம்முடைய பாதுகாவலுக்கு அந்த சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு தேவை. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வழியே இல்லைன்றப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலம் நம்ம நிழலிடும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நியமித்த தேசத்திற்குள்ளாக நமக்கு நுழைய தடையாக இருக்கும் நிழல், அவள் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நம்மோட கூட இருக்கும் பொழுது அது தானாக விட நம்ம எதுவுமே செய்ய வேண்டும். அவருடைய மறைவுல நம்ம இருந்துட்டோம்னா போதும், நமக்கு விரோதமாக எந்த நிழல் வந்தாலும் அதை விலக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அது நமக்கு இரையாக மாறும். ஆமே. பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம் வந்தது, நமக்கு இரையாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய மறைவுல, அவருடைய பிரசனத்துல நாம் இருக்கணும். இரண்டாவது, மரியாதை போல அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம அர்ப்பணிக்கணும். முழு நான் உங்களோட அடிமைன்னு தான் அவங்க சொல்றாங்க. கர்த்தருக்கு நம்ம அடிமையா இருக்குல்ல, தப்பே இல்லை. நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமான காரியம், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல். கடைசியாக ஒரே ஒரு காரியம், ஒரு மூத்த ஊழியர் சொன்னதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர் சொன்னாரு, அந்த உன்னதமான கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரன் நமக்கு உயிருள்ள பலியாக அந்த கோர மரண சிலுவையில நமக்காக அவர் கொடுத்துட்டாரு. நம்ம சாதாரணமா கேட்போம், இந்த காலங்களை அடிக்கடி சொல்லும் காரியம் தான், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய். இதுதான் நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தை. ஆனா அவரு சொல்றது என்னன்னா, அந்த உன்னதமான கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னுடைய சொந்த குமாரனே உயிருள்ள பலியாக நான் உன்னுடைய பாவங்களுக்காக நான் கொடுத்தேன், ஏன் குமாரனை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? அவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கும் கேள்வி, என் குமாரனை வைத்து நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்க? நம்முடைய எந்த நீதியும் நம்ம உள்ள கொண்டு போக முடியாது. அவருடைய குமாரன் தான் நமக்கு வழி. அந்த வழியை வைத்து, அவரை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கும் கேள்வி அதுதான். நம் ஜெபிப்போமா? கிருபையை விளக்குள்ள தகப்பனே, இயேசுராஜா, நீர் எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக உனக்கு நன்றி நேரம். ராஜா, ஒருவேளை நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய பலத்துக்கு மீறினதாக இருக்கலாம், எங்கள் சக்திக்கு மிஞ்சினதாக இருக்கலாம் இயேசுப்பா. ஆனால் பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். ஆவியான உங்களுடைய பலத்தோடு நம்முடைய மறைவில் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. ஒருவேளை நமக்கு விரோதமாக நாங்கள் ஏதாவது கலகம் செய்து, அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்திருந்தோம், எங்களை தயவு கூர்ந்த மண்ணில் தயவுள்ள கரம் எங்கள் மேல் வரட்டும் இயேசுப்பா. இந்த கிருபினாலே எங்களை சூழ்ந்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே எடுக்கும்.
இப்ப இயேசு மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.